கிராமர் கற்றுக்கணும் பட் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் டு இந்த வேர்ட் வச்சு தான் நம்ம கிராமர் ரூல் பார்க்க போகிறோம். எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டு வந்து டைரக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம், இல்லைனா பர்பஸ்க்காக, இல்லை ரிசீவர், இந்த 3 இதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு கிராமர் ரூல். டு வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? மூவ்மெண்ட், டெஸ்டினேஷன், பர்பஸ், கிவிங், டெல்லிங், இந்த இடத்துலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரூல் ஏ, மூமெண்ட். இடத்துக்கு செல்லுதல். கோ, கம், ட்ராவல், மூவ் ப்ளஸ் டு ப்ளஸ் பிளேஸ், இதை ஆட் பண்ணி தான் இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரூல் பி பார்க்கலாம் வாங்க. ரூல் பி வந்து நம்ம யாருக்காவது கொடுப்போம் இல்லையா, கிவிங் சம்திங், அதை வச்சு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கிவ் ஆர் சென்ட் ஆர் ஷோ ஆர் எக்ஸ்பிளைன், இதை யூஸ் பண்ணும்போது +2 + பர்சனை யூஸ் பண்ணி பண்ணணும். கிவ் த புக் டு மீ, புக்கை என்கிட்ட கொடு. கிவ் த புக் டு மீ. இப்போ ரூல் சி, பர்பஸ், செய். 2 + verb + infinitive, இதை வச்சு தான் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுக்கான சென்டென்ஸ், ஐ வாண்ட் டு ஈட். நான் இப்போ சாப்பிடணும். ஐ வாண்ட் டு ஈட். ஷி கேம் டு மீட் மீ. அவள் என்னை பார்க்குறதுக்கு வந்தா. இதை வந்து இங்கிலீஷில் ஷி கேம் டு மீட் மீ அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரூல் ஏ, ரூல் பி, ரூல் சி, இது வந்து நம்ம டூ வந்து கிராமர் ரூல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். டு டைரக்ஷன், பர்பஸ், ரிசீவர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர்.